அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இப்பள்ளியினுடைய தாளாளர் தந்தை அவர்களே, இப்பள்ளியின் தலைமை ஆசிரியை சகோதரி அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக நண்பர்களே, பணியாளர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய திருநாட்டினுடைய 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை இந்த இளங்காலை பொழுதிலே உங்களோடு தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நான் கட்டாயம் அடைந்தே தீருவேன் என்று வீர முழக்கமிட்டவர் பால வெங்காத திலகர். அதையே நம் பாரதி ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் சுகவாழ்வு என்று பாரதி சுதந்திரத்தை பற்றி இப்படி பாடுகிறார். நெஞ்சு பொறுத்ததில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் அவனியிலே என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இந்திய திருநாட்டை பற்றி இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே சுதந்திரம் பெற்று விட்டோமா அல்லது சும்மாதான் சுதந்திரம் சுதந்திரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இருளில் சுதந்திரம் பெற்றோம், இன்னும் இருளில் தான் இருக்கின்றோமா அல்லது வெள்ளையர்களை விரட்டி அடித்துவிட்டு இந்திய திருநாட்டில் கொள்ளையர்களை குடியமைத்து வைத்திருக்கின்றோமா என்ற கேள்விகள் எல்லாம் நமக்கு எழுவது இயல்பாகத்தான் இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, தத்துவ ஞானி டெஸ்கார்டஸ் ஒரு தத்துவத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால் கோகிதோ எர்கோசும். அப்படி அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஐ திங்க் therefore I am. நான் சிந்திக்கிறேன், நான் நினைக்கிறேன், அதனால் நான் வாழ்கிறேன் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு கதை என்னன்னா பாட்டி வடை சுட்ட கதை. ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டி வடை சுட்டத ஒரு மரத்தில் இருக்கிற காக்கா என்ன பண்ணுது தெரியாம தூக்கிட்டு போயிடுது. தூக்கிட்டு போனோம்னு இத என்ன பண்ணுது, நரி பார்க்குது. நரி பார்த்தோன்னு இந்த வடையை எப்படிடா நம்ம சுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நரி நினைக்குது. அப்ப உடனே நரி தந்திரம் மிக்கது அல்லவா. உடனே அந்த நரி என்ன சொல்லுது, காக்கா காக்கா நீ நல்லா அழகா இருக்கிற, நீ கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கிற அப்படி சொல்லி ஒரு பாட்டு பாடு அப்படி சொல்லி நரி தந்திரத்தோட ஏமாத்துது. உடனே பாட்டு பாடல வடை கீழே விழுந்து விடுகிறது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், என்ன தெரிந்து கொள்கிறோம், நம்ம ஒருத்தரை ஏமாற்றினோம் என்றால் மற்றவர்கள் நம்மை எளிதிலே ஏமாற்றி விடுவார்கள் என்பதுதான் இந்த கதை சொல்லுகின்ற நமக்கு நீதி போதனை. ஆனால் இதையே ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இது காக்கா திருடல சார், இது காக்கா வடையை எடுத்துக்கிட்டால போச்சு, அப்ப ஏன் திருடுனதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மாணவர் கேட்கிறார். இல்லப்பா, பாப்பா கிட்ட பாட்டி கிட்ட காக்கா அனுமதி வாங்காம தானே எடுத்து போச்சு, அப்பனா அது திருடுறது தானே, அது எடுத்துட்டு போலையே அப்படின்னு சொல்லி ஆசிரியர் என்னவெல்லாம் பதில் சொல்லி மாணவரை திருப்திப்படுத்த விரும்புகிறார். ஆனால் மாணவருக்கு திருப்தியே இல்லை. மறுநாள் ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். என்ன பாடம் சொல்லிக் கொடுக்கிறார், பசு பால் கொடுத்தது அப்படின்னு சொல்றார். இப்ப இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்கிறாய் என்று ஆசிரியர் மாணவரை பார்த்து கேட்கிறார். அப்ப மாணவர் சொல்லாரு, இதுவும் ஒரு வகையான திருட்டு தானே. ஆமா, பசுட்ட போய் நீங்க தானே பால் கறந்தீங்க, அதனால பசுவா எனக்கு பாலை கறந்துருப்போம்னு சொல்லிச்சு. இல்லவே இல்லை என்று மாணவர் தான் ஆசிரியர் கற்றுக் கொடுத்த அந்த கல்வியை சிந்தித்து சிந்தித்து பல்வேறு கேள்விகளை கேட்பதால் அவருடைய கல்வி ஞானம் வளர்க்கிறது. எனவே இது போலதான் நாம் படிக்கின்ற இந்த கல்வியை நாம் சிந்திக்க வேண்டும், அதை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் வருங்கால இந்தியாவை வளமாக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் இன்றைய இளைய சமுதாயத்திடம்தான் இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். உங்கள் வாழ்வை நல்ல முறையிலே வளர்த்துக் கொள்ளவும் அதன்படி வாழவும் இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய எமது பள்ளி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் மீண்டும் இந்திய திருநாட்டுடைய 70
9வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்து இடம் பெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.